இந்த தேர்தலோட கட்சி வந்து முடிஞ்சிட போகுது, இந்த தேர்தலை நம்ம அதிக சீட்டு வாங்கலாம், நமக்கு வலிமை இல்லை, அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள், அதுதான் பிரச்சனை. விஜய் பிரபாகர் அவர்கள் இந்த நேரத்தில் கேப்டன் நம்மக்கிட்டேருந்து போயிட்டார். ஆனால் கேப்டனோட நினைவுகள் மக்கள் மத்தியில் இன்னும் இருக்குது. அந்த நினைவுகளை வந்து அவர் அறுவடை செய்யறதுக்கு மக்கள்கிட்ட போய் அதிகம் பேசணும். அவரோட அந்த பேச்சு தன்மை இருக்கு இல்லையா, அதில் வந்து இன்னும் ஒரு எளிமை கலக்கும். அதாவது வந்தீங்களே, என் வீட்டான நின்னீங்களே, போனீங்களே, அப்படி பேசுறது கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் கோபமாக பேசினார்னா அது வந்து அவர்கள் கட்சிக்காரர்கள் மீது வந்து கோபத்தில் குணத்தில் பேசணும். அதுலேயும் கோபம் தான் இருக்கும், எங்கேயுமே வந்து தாந்தோணித்தனமாக இருக்காது. அந்த பேச்சு ஒரு முதிர்ச்சி இருக்கும். தூக்கி அடிச்சிடும். தாவேக்காவுக்கு வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது. தாவேக்கா வந்தால் தான் வந்து வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்கிற சக்தி அப்படின்றது இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிறது 8லேருந்து 12%. ஆனால் 40% பேச வச்சிட்டாங்களே இப்போ நம்மளை, அதுதான் அவங்க வெற்றின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பேச வச்சதுனால வெற்றி வராது. திருமாவளவன் என்ன பண்ணுறாங்க, திமுக அழகாக பேசி ஒரு சீட்டுக்குள்ளே சுருக்குறாங்க. அவரும் வந்து அந்த நேரத்தில் வந்து சரி இதுக்கு மேலே இதை தாமதப்படுத்தக்கூடாது, போய் வேலை பார்க்கணும், எம்எல்ஏவாக ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒத்துக்கிட்டு 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒத்துட்டு கையெழுத்து போட்டு வர்றாரு. எதுக்கு இந்த நேரத்தில் காட்டுறேன்னா, 6 சட்டமன்ற தொகுதி வாங்கி 6 ஜெயிக்கிறது எப்படி இருக்குது, 10 சட்டமன்றம் வாங்கி 8 தோக்குறது எப்படி இருக்குது. ஐயா, ஓபிஎஸ்ஸால் நிறைய பேருக்கு வந்து பதவிகள் கிடைத்திருக்கலாம், ஒரு சில உதவிகள் நடந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவர் கூட யாரும் இல்லை. இந்த நிலைக்கு காரணம் அவர் தான். பிஜேபி நம்பி போய் அவங்கக்கிட்ட பேசுறது, அவங்கக்கிட்ட ஒரு ஸ்நேகிதம் தனிப்பட்ட முறையில் வைக்கிறது, இது வந்து அவருக்கு அரசியல் ரீதியாக ஏற்பட்ட முதல் பிரச்சனை. நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். விஜய் பிரபாகரன் பற்றி சொன்னீங்க. வந்து 2 கட்சிகளுமே நம்மளோட இதுக்காக காத்திருக்காங்கன்னு சொன்னார். வந்து ஆனால் அன்னைக்கு எந்த கட்சியிலிருந்து அவருக்கு அழைப்பு இல்லை. வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. தேமுதிகவோட நிலையை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க சார், ஒரு கட்சி வந்து நீங்கள் கூட்டணியில் போகணும் பழகணும்னா ஃபஸ்ட்டு அந்த எளிமை வேணும். அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது நேரடியாக 4 பேருக்கு தெரிஞ்ச மாதிரி பேசணும். இப்பொழுது ஒரு சர்ச்சை புதுசாக என்ன உருவாயிருக்குன்னா, ராஜ்பவனில் வந்துட்டு நயினார் நாகேந்திரன் வந்து சுதீஷை கூப்பிட்டு பேசிட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோவெல்லாம் ஒரு ஒளிவு மறைவாக பேசி அதை இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல பேசி ஒரு கட்சி, இந்த தேர்தலோட கட்சி வந்து முடிஞ்சிட போகுது, இந்த தேர்தலை நம்ம அதிக சீட்டு வாங்கலாம், நமக்கு வலிமை இல்லை, அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள், அதுதான் பிரச்சனை. 2021 மூவை வந்து திருமாவளவன் தான் எடுத்து வைக்கிறாரு. என்னென்னா, அன்னைக்கு அதிக பிரச்சனை பண்ணி அதிக சீட்டை வாங்கணும்னா திருமாவளவனுக்கு தான் அன்றைக்கி வந்து ஆட்கள் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் என்ன சின்ன கட்சி, கடைசியாக வந்த கட்சி, ஆனால் வளர்ந்த கட்சி, என்னை காட்டி எல்லாரும் கூட சீட்டு கேட்டாங்கன்னா எதுக்குமே வழி இருக்காதுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் என்ன பண்ணுறாங்க, திமுக அழகாக பேசி ஒரு சீட்டுக்குள்ளே சுருக்குறாங்க. அவரும் வந்து அந்த நேரத்தில் வந்து சரி இதுக்கு மேலே இதை தாமதப்படுத்தக்கூடாது, போய் வேலை பார்க்கணும், எம்எல்ஏவாக ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒத்துக்கிட்டு 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒத்துட்டு கையெழுத்து போட்டு வர்றாரு. எதுக்கு இந்த நேரத்தில் காட்டுறேன்னா, 6 சட்டமன்ற தொகுதி வாங்கி 6 ஜெயிக்கிறது எப்படி இருக்குது, 10 சட்டமன்றம் வாங்கி 8 தோக்குறது எப்படி இருக்குது. அப்போது இந்த கால தாமதம் இருக்குது பாருங்கள், அதெல்லாமே வந்து தப்பு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, ஜனவரி 9 சொல்கிறோம், பொங்கலுக்கு சொல்கிறோம். நாங்கள் இப்போ பொங்கல் போய் 2 வாரம் ஆகி போச்சு. அப்போது நீங்கள் வந்து யாரோ கொடுக்கக்கூடிய அந்த சீட்டை நம்பிக்கை வைத்து தானே நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. இப்போ இதே கேள்வி டிடிவி தினகரன்கிட்ட கேட்குறாங்க, சீட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து 100 சீட்லாம் கேட்க மாட்டோம், யதார்த்தத்தை தான் பேசுவேன், எங்கள் கட்சிக்கு என்ன பலமோ நாங்கள் நியாயப்படி தான் கேட்போம், நாங்கள் கேட்குறத குறைக்காமல் அவங்க கொடுப்பாங்க, ஏன்னா யதார்த்தமாக நாங்கள் பேசுவோன்றாங்க. இப்போது இந்த பதில் தெரியுது. இவங்கக்கிட்ட இவங்க என்ன கேட்குறாங்க, என்ன பேசுகிறாங்க, ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஒரு கட்சியை பொறுத்து அப்படி தெரியல. இன்னொன்று, விஜய் பிரபாகர் அவர்கள் இந்த நேரத்தில் கேப்டன் நம்மக்கிட்டேருந்து போயிட்டார். ஆனால் கேப்டனோட நினைவுகள் மக்கள் மத்தியில் இன்னும் இருக்குது. அந்த நினைவுகளை வந்து அவர் அறுவடை செய்யறதுக்கு மக்கள்கிட்ட போய் அதிகம் பேசணும். அவரோட அந்த பேச்சு தன்மை இருக்கு இல்லையா, அதில் வந்து இன்னும் ஒரு எளிமை கலக்கும். அதாவது வந்தீங்களே, என் வீட்டான நின்னீங்களே, போனீங்களே, அப்படி பேசுறது கிடையாது. அது வந்து அது மேபி மற்ற பேச்சாளர்கள் இதை வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே இருக்கிறவங்க ரசிக்கிறாங்க. அவங்க கூட ஒரு நாகரிகமான பேச்சு இருக்கணும், அரசியலில் வந்துட்டு ஒரு எளிமை, அதுக்கப்புறம் அதில் ஒரு முதிர்ச்சி, அதெல்லாம் அரசியல்வாதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ணா அவர்களோட வெற்றிக்கு முக்கிய காரணம், அவர் வந்து இலக்கியத்தில் பயங்கரமாக பேசினார், தமிழ் அவர் நாக்கில் கொஞ்சம் விளையாடிச்சு, திருக்குறளை அப்படியே கரைச்சி குடிச்சது கிடையாது. அவர் பேசின பேச்சில் மக்களோட மனசாட்சிக்கு உட்பட்டு இருக்கும் பேச்சு.
பெருமாள் அவர்களை விமர்சனம் பண்ணனா வெங்கடேச பெருமாளை இந்த அண்ணாதுரை எளியவனை எதிர்க்கு ஏண்டா பாவீங்களா 7 மலை போய் வெங்கடேச பெருமாளை போய் கூப்பிட்டு வரீங்க, ஏன்னா என்னை பார்த்தா என்ன அவ்வளவு இதுவா, பெருமாளுக்கு வேறு வேலை இல்லையா, அவருக்கு வந்து கடன் சொல்ல வேண்டியது இல்லையா, சரி பெருமாளை தான் போய் தரிசிங்க, கேட்கறதுலாம் கொடுக்குற பெருமாள் கும்பிட்டீங்க ரைட்டு, அப்புறம் லட்சுமி தேவியை வச்சு பணத்தை லட்சுமியாக கும்பிடுற நீங்கள் அந்த காசை வச்சு என்ன இந்த எளியவனை தோக்கடிக்க நினைக்கிறீங்களே அந்த தெய்வம் உங்களுக்கு துணை நிற்குமான்னு பேசியிருப்பார். அப்போது எப்பேற்பட்ட ஒரு சிந்தனை ஓட்டம், எப்படி அந்த பேசக்கூடிய அந்த தன்மை, அது எதுவுமே இல்லாமல் அவனே இவனே அதுவே இதுவே எவனோ எவனே என்னது இது, இதுவா தமிழ், இதையா நம்ம வந்து நேசிக்கிறோம், இதுவா நம்ம தாய் நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் அதை அந்த போக்கை அவங்க மாற்றிக்கிட்டால் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் கோபமாக பேசினார்னா அது வந்து அவர்கள் கட்சிக்காரர்கள் மீது வந்து கோபத்தில் குணத்தில் பேசணும், அதுலேயும் கோபம் தான் இருக்கும், எங்கேயுமே வந்து தாந்தோணித்தனமாக இருக்காது அந்த பேச்சு, ஒரு முதிர்ச்சி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 2016 அவங்க மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் முதலமைச்சராக முன்னிறுத்தி இன்னும் தேர்தலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க தொடர்ந்து தோல்விகள் தான், ஒருத்தர் கூட ஜெயிக்கலை வந்து. ஆனாலும் இன்னைக்கு தங்களுக்கு ஒரு பெரிய பலம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்களோட பலம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? அவங்களுக்கு உண்மையிலே பலம் இருந்ததுன்னா பிரதமர் மோடி வந்தபோது அவங்க அங்கே கூட்டணியில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு உண்மையிலே பலம் இருந்ததுன்னா இந்த நேரம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் கூப்பிட்டு இந்த கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்கன்னு உறுதி செஞ்சுருப்பாங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி கடைசி ஆப்ஷனாக தான் வச்சுருக்காங்க. மிச்ச கட்சிகள் எல்லாம் பேசிட்டு கடைசியாக பஸ்ஸு கிளம்புற நேரத்தில் வந்தால் ஏற்றின்னு போவாங்க, வரலன்னா அப்படியே விசில் ஊதி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அவங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிற பஸ்ஸு தாவேக்காவில் வந்து கடைசியாக யாரெல்லாம் நின்று போயிடுறாங்களோ, திமுக பஸ்ஸில் ஏற முடியாதவங்க, அதிமுக பஸ்ஸில் ஏற முடியாதவங்க கடைசியாக அவங்க அந்த பஸ்ஸில் ஏறி போய்க்கலாம், இல்லை அவங்களே சொந்தமாக ஒரு பஸ்ஸை ஒன்று வாங்கி ஓட்டின்னு போகலாம். ஆனால் தாவேக்காவுக்கு வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது. தாவேக்கா வந்தால் தான் வந்து வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்கிற சக்தி அப்படின்றது இல்லை. அப்படி இருக்குமே ஆனால் இந்த நேரம் அதிமுகவோட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 3 பேர் போய் பேசிகிட்டு இருப்பாங்க, தொடர்ந்து டெய்லி போவாங்க. அதேமாதிரி திமுக தரப்பில் வந்து ஒரு 3 இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்கள் போய் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி இல்லை. இவங்களும் பேசுவாங்க, அவங்களும் பேசுவாங்க, இவங்க மறைமுகமாக பேசுவாங்க, அவங்க மறைமுகமாக பேசுவாங்க. அந்த மாதிரி பின்பக்கமாக பேசக்கூடிய அந்த பேச்சுத்தன்மைகள் தான் இருக்குது. ஒரு எதிரெதிராக பேசுகிற மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அங்கே நடக்கலை. அவங்க அந்த கட்சிக்கு பலம் இருக்குது, ஆனால் அது வந்து ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுலலாம் அது கிடையாது. அதிமுக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க எல்லோரும் ஒன்றிணைணும் தான் ஓபிஎஸ்லேருந்து சசிகலாலேருந்து எல்லாரும் சொல்லிகிட்டே வந்தாங்க. ஸோ ஒன்றிணைனா கூட இன்றைக்கி அமமுகவும் அதிமுகவும் ஒரே கூட்டணிக்குள்ளே வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு அதிமுக ஒரு பலம் ஆகும்னு நினைக்கிறீங்களா? சார் அது கண்டிப்பாக பலம் தான் சார். ஏன்னா கட்டமைப்பு என்ன பேசப்பட்டதுன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட இருந்ததுன்னா 17லேருந்து 21 சட்டமன்ற தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பு அவங்க இழக்கிறாங்க. இப்போ 20 தொகுதி சட்டமன்றத்தில் அவங்க இழக்கிறாங்கன்னா 75 அவங்க கூட்டணியாக வாங்கினது கூட, இது ஒரு சீட்டு 20 சீட்டு சேருது அப்படின்னா, இல்லை குறைஞ்சபட்சம் இதில் 15 சேர்ந்தால் கூட 90 சீட் ஆயிடும். 90 சீட்டுன்றது இட்ஸ் அ வெரி வெரி ஃபார்மடபிள். இது அப்போது தேர்தலில் ஒருவேளை சண்டை போடாமல் ஒன்றா இருந்து தொண்டர்கள் இன்னும் ஒருங்கிணைத்து இன்னும் கொஞ்சம் தேர்தலில் செலவுகள்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க 2.5 லட்சம் ஓட்டில் தான் தோற்றுருக்காங்க. அப்போ அந்த 2.5 லட்சம்ன்றது இன்னும் நேரோடான் ஆகிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் சொல்ல முடியாது, தேர்தலோட ரிசல்ட்டே மாறி இருக்கும். அப்படி இந்த கட்சி இல்லாதனால இவங்க வீக் ஆனதுன்றது ஃபேக்ட். இட் இஸ் ப்ரூவன் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ஓட் பேங்க். எவ்வளோ ஓட்டு எவ்வளோ இது, நம்ம வந்து எதுவுமே ஏசியத்துலேயோ தாவேக்காக்கு 40% வாக்கு இருக்குன்ற மாதிரி பேசலை. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிறது 8லேருந்து 12%. ஆனால் 40 பேச வச்சிட்டாங்களே இப்போ நம்மளை, அதுதான் அவங்க வெற்றின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பேச வச்சதுனால வெற்றி வராது, முதலமைச்சர்னு சொல்கிறதுனால வெற்றி வராது. போன தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அதிமுக சேர்ந்துருங்க, அவங்க சொல்கிறாங்க 20-21 குறைஞ்சபட்சம் 15 சீட்டில் வந்து வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு மன்னார்குடியிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை கூட்டினீங்கன்னா டிஆர்பி ராஜா ஜெயிப்பது கடினமாக இருக்கும். ஒரு செல்வந்தர் தான், ஒரு நல்ல வேட்பாளர், அவருக்குமே சிரமமாயிருக்கும். ஒரு அமைச்சராகக்கூடியவருக்கு இந்த நிலைமை. அப்போ நான் எதுக்கு இங்கே வந்து கோடிட்டு காட்டுறேன் அப்படின்னா, அதிமுக கூட்டணி பலவீனமாக இருக்குது, பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அந்த பேசு பொருளை டிடிவி தினகரன் 80 விழுக்காடு இல்லை 70 விழுக்காடு அதை சரி செய்கிறார். அம்மாவோட பிள்ளைகளை நீங்கள் ஒன்றாயிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? பங்காளி அண்ணன் தம்பி ஆமாம் சண்டை போட்டுக்கணும், உங்கள் வீட்லலாம் நீங்கள் சண்டை போட மாட்டிங்களா? எங்களுக்கு எதிரி தெளிவாக இருக்கிற அவங்க தான். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பேசினார், எனக்கு துரோகம் செஞ்சார், நானும் மறந்துட்டேன், அவருக்கு நாங்கள் ஒரு சிலதெல்லாம் செஞ்சோம், அவரும் மறந்துட்டார். இனிமேல்ட்டு அதிமுக ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் வேலை பார்ப்போம், நாங்கள் வெற்றி பெறத்துக்கு அவங்க வேலை பார்ப்பாங்க, இவ்வளோ தான், இதோட முடியுது, போயிட்டு வாங்க, நன்றி வணக்கம்ன்றாரு. இதுக்கு மேலே என்ன இப்போது பிரச்சனை அதில் இருக்குது பேசுகிறதுக்கு?
சம்மந்தப்பட்டவங்களே ஒன்றாயிடும்போது சம்மந்தப்பட்ட கட்சிகளே எங்கன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து எதிர்த்து அமமுக கோஷம் போட்டாங்களா, இல்லை அதிமுக தொண்டர்கள் எங்கன்னா வந்து டிடிவி எடுத்து கோஷம் போட்டாங்க? மாறி மாறி கொண்டாட தானே செய்கிறாங்க. அவங்க ஆசைப்பட்டது நடந்துச்சு இல்லை, தொண்டர்களுக்கு 2 கட்சி தொண்டர்களுக்கும் அவங்க ஆசைப்பட்டது நடந்துச்சு. அப்போ அது வந்து அது நேச்சுரலாக சேரும்போது அது இன்னும் பவராக தான் ஆகும். அதனோட வீரியத்தன்மை இன்னும் தேர்தல் நேரத்தில் இன்னும் அதிகரிக்கும். அதனால் அது வந்து என்டிஏ கூட்டணிக்கு அஇஅதிமுகவுக்கும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் சரி, பாஜகவுக்கும் அது ஒரு சில இடத்துல ஹெல்ப் பண்ணும். ஏன்னா எல்லா கட்சி தொண்டர்களும் சேர்ந்து வேலை செய்யும்போது ஒரு ஓட்டம் முக்கியங்க வர தேர்தலில். ஏன்னா இது வந்து ஒரு தொகுதி டஃப்பாக போகிற எலெக்ஷன்ஸ் மாதிரி நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது டிடிவி தினகரன் திருப்பி என்டிஏக்கு வந்தது வந்து என்டிஏக்கு ஒரு பலம் தான். அதுமாதிரி இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ் அவர் தான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தவர் வந்து அவர் இன்னைக்கு தனியாக இருக்கார். அவர் கூட இருந்தவங்களில் வந்து வைத்தியலிங்கம் வரவா இன்னைக்கு திமுகவுக்கு போயிட்டாங்க. ஓபிஎஸ்க்கு முன்னாடி என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு அதிகமான செய்தி என்னென்னா, ஓபிஎஸ் திருப்பி என்டிஏக்கு போகிறாருன்னாங்க. ஒரு தரப்பு வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பு இல்லை அது வதந்தி, அதை நம்ப வேணாம், அப்படி எதுவும் நடக்கலைன்றாங்க. இதில் எது உண்மை எது வதந்தி அப்படின்றது மக்களுக்கு நேரம் வரும்போது தான் தெரியும். நம்ம முன்கூட்டியே ஒரு விஷயத்த சொல்லி அது நடக்காமல் போது இல்லை நடந்துருச்சுன்னா அது இதாகிடும். அப்போது அடிப்படையில் என்னென்னா, ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்த அந்த பலத்தை இழந்திருக்கிறார். எப்படி இழந்திருக்காருன்னா, அவரை தலைவராக நினைத்து கூட இருந்த வைத்திலிங்கம் இல்லை, ஜேசிடி பிரபாகர் இல்லை, இவரை வைத்து அரசியல் செய்யலான்னு சொல்லி போன செங்கோட்டையன் வேறு கட்சிக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் மனோஜ் பாண்டியன் வேறு கட்சிக்கு போயிட்டார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் போயிட்டாங்க. சுப்புரத்னம் அவர்கள் திமுகவில் போய் சேர்ந்துட்டார். கூட இருந்தவர்களே இழந்திருக்கார். கூட இருந்தவர்கள்னா ஏதோ 10 ஓட்டு கிடையாது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மர் யாருக்காக இவர் சீட்டுக்கு பேசினாரோ அவர் தர்மர் என்ன பண்ணிட்டாருன்னா போய்ட்டு எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டு, நான் அதிமுகவில் தான் வந்து எம்பியாக இருக்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கேன் ராஜ்யசபாவில், அதனால் நான் அதிமுக கூட ரெட்டலையால் தான் நான் ராஜ்யசபா உறுப்பினர், கட்சியால் தான் நான் ராஜ்யசபா உறுப்பினர், அதனால் நான் என் கட்சிக்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்து போகிறார். அப்போ எல்லாரும் நிலைப்பாடு எடுத்து போனால் அவர் இன்றைக்கி தனியாக நிற்கிறார். இன்றைக்கி கூட காலைல வந்த வதந்தி என்னன்னா 3 சீட்டு அவருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. இது வந்து அவங்க சார்பில் யாருன்னா லீக் பண்ணி அப்படி பேசுகிறாங்களா, இல்லை வேறு யாருன்னா அரசியல் ஆதாயத்துக்கு வேண்டி அதை லீக் பண்ணுறாங்களா, இல்லை அது உண்மைக்கு புறம்பானதாலாம் தெரியல. ஆனால் நிதர்சனமான உண்மை என்னென்னா, இன்றைக்கி அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி அவரோட கதையை முடிச்சிருக்கார். கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. நாளைக்கு அவர் ஒருவேளை கூட்டணியில் என்டிஏல வந்தாலுமே வந்து இபிஎஸோட அந்த பிம்பம் வந்து பொதுச் செயலாளராக வந்து மேலே இருக்கும் பொழுது இவருக்கு அந்த பழைய இடமோ இல்லை பழைய நிலைக்கோ அவரால் இருக்க முடியாது. அவர் வந்து தனக்குன்னு ஒரு இயக்கத்தை வந்து உஷாராக தரங்கி வச்சுருந்தார். இல்லை இப்போ வைத்திலிங்கம் கட்சி விட்டு போனார், வைத்திலிங்கத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பேரவைன்னு போட்டு ஒன்று திறந்து வை, லாஸ்ட் மினிட்ல நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு யாரையோ கூப்பிட்டு சுப்புரத்தினத்தையும் கூப்பிட்டு, ஏன்னா அவர் வழக்கறிஞர், அடிக்கடி அந்த சட்ட நுணுக்கங்கள்லாம் தெரிந்தவர், அவரை கூப்பிட்டு எப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பேரணி ஒரு இயக்கம்னு ஏதோ ஒரு கட்சி மாதிரி ஒன்று தொடங்கி வை, லாஸ்ட் மினிட்ல தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வியூகத்தை அமைக்கணும். ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது, நீங்கள் செங்குத்தாக குத்தி அதை உடைக்க முடியல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சைட்லேருந்து அட்டாக் பண்ணலாமா, இல்லை மேலே ஒரு ஓட்டை போட்டு தண்ணியை ஊற்றலாமா, ஆசிடை ஊற்றி அதை கிராக் கூட வைக்கலாமா, இல்லை மரம் எங்கன்னா இருந்ததுன்னா பக்கத்தில் வேறு அதில் செலுத்தி வேறு ஊறி உடையுமா? ஒரு வியூகம் வேணும்ல. டெய்லி பாறாங்கல்ல போய் ஒரு கடப்பாரத்தின் போய் குத்துறது, அப்புறம் வந்துடுது, கடப்பாரத்தின் போய் குத்துறது, கேட்டால் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நான் இதை உடைப்பேன் அப்படின்ற அந்த புரிதல். இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. சரி, பாறாங்கல்லை கடப்பாரை வச்சு உடைக்க முடியாதுன்னு இல்லை, உடைக்கலாம், இவர் உடைக்கலை, அதுதான் யதார்த்தம். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறார். இது இருந்து ஒரு அரசியல் பாடம்னா என்ன சொல்லுங்க சார்? அதாவது கலைஞர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், நம்மளால் பயன்பெற்றவர்கள் நம்முடன் என்றைக்குமே இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது, அன்றாட உழைக்கணும், அன்றாட மக்கள் நிலை மாறலாம், இல்லை மனநிலை மாறலாம் அப்படின்னு சுயமாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஐயா, ஓபிஎஸ்ஸால் நிறைய பேருக்கு வந்து பதவிகள் கிடைத்திருக்கலாம், ஒரு சில உதவிகள் நடந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி அவர் கூட யாரும் இல்லை. இந்த நிலைக்கு காரணம் அவர் தான். அவர் வந்து தன் நிலை மறந்து நம்ம இதுவாகலாம் அதுவாகலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த பாடல் வரல உன்னை எறிந்தால் அவர் உணர மறந்துட்டார். அவர் என்ன பண்ணார்னா, அவரை உணராமல் அவரோட பலத்துக்கு அரசியல் பண்ணாமல் ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் டெல்லியை நம்பினார். பிஜேபி நம்பி போய் அவங்கக்கிட்ட பேசுறது, அவங்கக்கிட்ட ஒரு ஸ்நேகிதம் தனிப்பட்ட முறையில் வைக்கிறது, இது வந்து அவருக்கு அரசியல் ரீதியாக ஏற்பட்ட முதல் பிரச்சனை. 2வது பாடம் என்னென்னா, தன்னை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு கூட நிற்காமல் போனது. உதாரணத்துக்கு மாஃபை பாண்டியராஜன் அமைச்சராக இருக்கிறார், அமைச்சர் பதவியே தூக்கி போட்டு தைரியமாக உங்கள் பின்னாடி வந்தார். திருப்பி நீங்கள் துணை முதல்வராக ஆனீங்க, குறைந்தபட்சம் அவருக்கு இருந்த இலாக்காவாச்சும் நீங்கள் பெற்றுக் கொடுத்துருங்க, அதை உறுதி செய்திருக்கணும். இது இன்னொன்று, ஒரு முதலமைச்சராக இருக்கும்பொழுது
நான் துணை முதல்வருக்கு நான் தயார் அப்படின்னு அந்த மனநிலை இருக்கு இல்லையா, அங்கேயே நீங்கள் தோல்வி ஒப்புக்கொண்டீங்க. ஒன்று ஆனால் முதலமைச்சர், இல்லைன்னா முதலமைச்சரை கேள்வி கேட்குற இடம் எனக்கு வேணும், பதவி வேணாம் அப்படின்னு அந்த முடிவுக்கு போயிருக்கும். அப்போ ஒரு வீடு கட்டுற துறைக்கு போய் ஒரு அமைச்சராகி உட்காந்தது. அவர் என்ன பண்ணிருக்கணும், அவரோட ஆதரவாளர் யாருக்குன்னா அந்த பதவியை பெற்றுக்கொண்டு அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் நான் அப்படின்னு அந்த ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான அரசியல் அவர் பண்ணலை. இது 2வது. 3வது, போராடுற குணமே அவருக்கு இல்லை. ஒரு போட்டினா ஒரு போராடுற குணம் இருக்கணும், ஒரு அக்ரெசிவாக இருக்கணும். வழக்கு போடுறது, திருப்பி திருப்பி வழக்கு போடுறது, மக்கள் மன்றத்தில் போய் அதை எங்கே நீங்கள் செல்வாக்கு இழக்கிறீங்க மக்கள்கிட்ட, எதை எங்கே இழக்கிறீங்களோ அதை அங்கே தான் தேடணும், அங்கே தான் அதை அறுவடை செய்யணும். அப்போ மக்கள்கிட்ட போயிட்டு திமுக ஆட்சியில் இருக்குது, நீங்கள் அம்மா வழியில் வரீங்க, இல்லை அம்மாவோட ஃபாலோவர்னால் திமுகவை எதிர்த்து அதை ஒண்டி அந்த அரசியலை ஒண்டி பண்ணியிருந்தாலுமே இன்றைக்கி அவருக்கு இந்த நிலைமை என்ன? ஒரு போராட்டம் 10,000 பேர் கூடுறாங்க, ஒரு சிறை நிரப்பு போராட்டம், ஒரு ரயிலில் மொத்தமாக எடுத்து தேனியிலேருந்து சென்னைக்கு வர்றது, இந்த திட்டத்துக்கு இவர் பணம் கொடுக்கல, அதனால் ரயிலில் பூரா நிரப்பு போராட்டம், எதையாவது ஒன்று பண்ணிடணும். ஒரு போட்டிக்கு பொதுக்குழு, இல்லை ஒரு சுற்றுப்பயணம், ஒரு நடைப்பயணம், எதுவுமே பண்ணலை. குறைந்தபட்ச பத்திரிகையாளர்கள் கூட அடிக்கடி சந்திக்கிறது கிடையாது. ஏர்போர்ட்டில் போகும்போது பேசும்போது அது அவர்களோட நிலைப்பாடு, வியூகத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல முடியாது, நேரம் கனிந்து வரும், பொறுத்திருந்து பாருங்கள், நல்ல செய்தி வரும், தை பிறந்தால் வழி பிறக்கும், இப்படியே எல்லாமே 20 வார்த்தை பேசிட்டு ஒரு கேள்வி கூட உள்வாங்காமல் அப்படியே போயிடுறது. அப்புறம் மீறி ஒரு சில ஊடகத்துக்கு கொண்டு பேட்டி கொடுத்துருக்காரு. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு உப்பு சப்பு இருக்கார், ஒரு ஆளுமைக்கு உண்டான அந்த கர்ஜனை என்பது இருக்கார். கடைசியாக அவர் பண்ண பிரச்சனை இல்லை, இந்த நொடி வரலாம் அவர் பண்ணுற பிரச்சனை காலதாமதம். அது ஏன் காலதாமதமாகுது, எதுக்கு ஒன்று நம்ம ஒரு வியூகம் அமைக்கணும், இல்லை யாருனா ஒரு வியூகம் சொல்கிறாங்கன்னா அதை கேட்கணும். நானும் வியூகம் அமைக்க மாட்டேன், யாருனா ஒரு வியூகம் சொன்னால் அதையும் கேட்க மாட்டேன், நான் காலதாமதம் தான் பண்ணுவேன்னா முதலுக்கே மோசம். அதுதான் கிட்டத்தட்ட அவரோட நிலைப்பாடாக இருக்குது. இதற்கு பிறகு அவர் அதிமுகவை மீட்டெடுத்து ஒரு பொதுச் செயலாளராகி அந்த கட்சி அவர் நிர்வாகம் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னா அவரை விட்டு எல்லாமே போயிட்டாங்கன்றதான் நிதர்சனமான உண்மை. நன்றி.